இந்திய சினிமாவின் ஹீமேனான தர்மேந்திரா உடல்நலக்குறைவு காரணமா இன்னைக்கு காலமாயிருக்காரு. பிரபல பாலிவுட் நடிகரான இவருடைய வாழ்க்கை பயணங்களை சற்று விரிவா பார்க்கலாம். பாலிவுட்டின் ஹீமேனாக கொண்டாடப்பட்ட தர்மேந்திரா 6 தசாப்தங்களாக திரையுலகில் ஆட்சி சென்றவர். 300க்கும் மேற்பட்ட ஹிந்தி படங்களில் நடித்துள்ள இவர் பல மொழிகளிலும் தன் திறமையை வெளிப்படுத்தியிருக்கார். 2012 பத்மபூஷன் விருதும் பெற்றிருக்காரு. மீசை மலிக்கப்பட்ட முகத்தின் கட்டழகு, ரசிகைகளை கவரும் வசீகர தன்மை, பன்முக நடிப்பாற்றல் இவை தர்மேந்திராவின் அடையாளங்களில் சில. வலிமையான தோற்றப்பொலிவை காட்டும் உடல் அமைப்பும் ஆக்ஷன் காட்சிகள்ல அவர் காட்டும் ஆக்ரோஷமும் யதார்த்தமும் மேலோங்கும். உடல் மொழிவும் பாவனைகளும் தான் பாலிவுட்டின் ஹீமேன் என தர்மேந்திராவை அடையாளம் காட்டுச்சு. அதனாலதான் 6 தசாப்தங்களாக ஹிந்தி திரையுலக அவரால் ஆட்சி செய்யவே முடிஞ்சது. பஞ்சாபை பூர்வீகமாக கொண்ட தர்மேந்திரா அங்குள்ள நஸ்ராலி என்ற கிராமத்தை சேர்ந்தவர். தரம் சிங் தியோல் என சிறுவயதில் அறியப்பட்ட இவர் தர்மேந்திராவாக அரிதாரம் பூசி திரையுலகின் புதிய நாயகனா அவதாரம் எடுத்தார். பிலிம்பேர் பத்திரிகை நடத்திய திறமை வேட்டையில பெற்ற வெற்றிதான் திரை நாயகனாகவும் ஆசையும் அவருக்குள்ள தொழில் விட்டது. பஞ்சாபில் இருந்து மும்பைக்கு பயணப்பட்டார். திரையுலகில அடியெடுத்து வைக்கும் முன்னரே குடும்பத்தினரின் விருப்பத்தின் பேரில 19 வயதிலேயே அவருக்கு திருமணம் நடந்திருக்கு. 1960ஆம் ஆண்டு தமது 24 வயதுல தில்பி தேரே ஹம்பி தேரே என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். இதன் பின்னர் சீதா ஆர் கீதா, சுப்கே சுப்கே, தரம்வீர், மேரே கோன் மேரே என பல ஹிட் திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாலும் 1975ஆம் ஆண்டு அமிதாப் பச்சனுடன் அவர் இணைந்து ஷோலேங்கிற திரைப்படத்துல நடிச்சிருக்கார். ஹிந்தியில 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடித்துள்ள தர்மேந்திரா தம் தாய்மொழியான பஞ்சாபிலும் சில திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கார். இவற்றை தொடர்ந்து பெங்காலி, போஜ்புரி, தெலுங்கு உள்ளிட்ட பிற மொழி திரைப்படங்களிலும் அவர் நடிச்சிருக்கார். 1954 தர்மேந்திரா பிரகாஷ் கவுர் தம்பதிக்கு திருமணம் நடைபெற்றுச்சு. இவர்களுக்கு சன்னி தியோல், பாபி தியோல் என 2 ஆண் பிள்ளைகள். தந்தைக்கு சலித்தவர்களா பிள்ளைகள். இவ்விருவருமே பாலிவுட்ல இப்போ பிரபலங்களா இருக்காங்க. தர்மேந்திரா பிரகாஷ் கவுர் தம்பதிக்கு விஜய்தா, அஜிதா என 2 மகள்களும் இருக்காங்க. இதன் பின்னர் 26 ஆண்டுகளுக்கு பின் 1980ல சக பாலிவுட் கனவு நாயகியான தமிழகத்தை சேர்ந்த ஹேமமாலினியை 2வதா திருமணம் செஞ்சுக்கிட்டார். இந்து திருமண சட்டம் இதற்கு இடமளிக்கல என்பதால இஸ்லாமியராக மதம் மாறி ஹேமமாலினிய தர்மேந்திரா திருமணம் செஞ்சுக்கிட்டதா தகவல் வெளியாகிருக்கு. ஆனால் பின்னாள்ல அதை மறுத்திருக்காரு தர்மேந்திரா. இந்த தம்பதிக்கு இஷா தியோல், ஆஷானா தியோல்னு 2 பேர் பிறந்திருக்காங்க. பஞ்சாபின் கண்டலாவில் ஒரு குடும்பம், மும்பையில் ஒரு குடும்பம் என 2 குடும்பங்களையும் சரிசமமா கவனித்து வந்தாரு தர்மேந்திரா. 1987ஆம் ஆண்டில் மட்டும் இவர் தொடர்ச்சியா 7 வெற்றி படங்களையும் மொத்தமா 9 வெற்றி படங்களையும் கொடுத்து இன்னைக்கு வர முறியடிக்கப்படாத ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. சினிமாவுல தர்மேந்திரா ஆற்றிய பங்களிப்புக்காக இந்தியாவின் 3வது உயரிய குடிமகன் விருதான பத்மபூஷன் விருது 2012ஆம் ஆண்டுல வழங்கப்பட்டுச்சு. அரசியல் களத்தையும் தர்மேந்திரா விட்டு வைக்கல. 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பாஜக சார்பில் ராஜஸ்தானின் பிகானூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவரது மனைவி ஹேமமாலினி தற்போது அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து வரார். கலை உலகம் கண்ட ஜாம்பவான்களில் தர்மேந்திராவும் நிச்சயம் ஒருவர். கடந்த சில நாட்களாகவே உடல்நிலை சரியில்லாம இருந்து வந்த நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஷாருக் கான், சல்மான் கான் என பல முன்னணி நட்சத்திரங்கள் தர்மேந்திராவை சந்திக்க மருத்துவமனைக்கு வந்தாங்க. இவர் இப்போது காலமாகியிருக்காரு. இவர் காலமானார் என்கிற செய்திகள் பரவ துவங்கிய நிலையில தர்மேந்திராவின் மகளும் பிரபல நடிகையுமான ஈஷா தியோல் தனது சமூக வலைதளத்துல பதிவு ஒன்றை வெளியிட்டாங்க. இந்த பதிவில் தனது தந்தையின் உடல்நிலை சீராக உள்ளது என்றும் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் சொல்லியிருக்காரு. அவர் நன்றாக வீடு திரும்ப அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள்னு பதிவிட்டிருக்காரு. ஏற்கனவே இந்த மாதிரியான வதந்தி பரவிய நிலையில இன்று அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. பிரபல பாலிவுட் நடிகரான தர்மேந்திரா உடல்நலக்குறைவு காரணமா இன்னைக்கு காலமாயிருக்காரு. இந்திய சினிமாவின் ஹீமேன் என்று அழைக்கப்பட்ட பாலிவுட் ஜாம்பவான் தர்மேந்திராவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மும்பையில இருக்கும் தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய தர்மேந்திராவுக்கு இன்னைக்கு மீண்டும் உடல்நலம் மோசமாயிருக்கு.
இதையடுத்து அவர் வீட்டிற்குள் ஆம்புலன்ஸ் சென்றதை மக்கள் பார்த்திருக்காங்க. இந்த நிலையில சிகிச்சை பலன் இல்லாம தர்மேந்திரா இறந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.